ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 30 கிராம் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3லேருந்து 3.5 சைஸில் இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயமாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கும் பொழுதே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறையா இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதங்கக்கூடிய தருணத்திலேயே தக்காளி வந்து 3லேருந்து 4 தக்காளி வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சி வரணுங்க தக்காளி. இந்த அளவுக்கு வந்தோடனே பட்டாணி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, நம்ம பீல் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வீட்டு மிளகாய் தூள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. வெறும் மிளகாய் தூள்னால் நீங்கள் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பீஸும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகும் பொழுதே நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியில் தான் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாலா, உருளைக்கிழங்கு, பீஸ் எல்லாமே வந்து மிக்ஸ்அப் ஆகி வரும். இந்த டைமில் நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கை நம்ம அரை வேக்கால் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இன்னும் அது வந்து ஒரு 30 to 40% வேகணுங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உள்ளே இருக்கக்கூடிய மசாலாலாம் திக் கன்சிஸ்டன்சி வருங்க. இந்த டைமில் லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு, பீஸ் எல்லாமே வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இன்னுமே கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆயிலை அதிகமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக நடுவில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ்அப் கொடுத்துருங்க. நல்லா சேட்டை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ்அப் ஆகிடும். இந்த டைமில், அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் வரக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழைகளை ஒரு கை நிறைய எடுத்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலுடைய ஃப்ளேவர், கொத்தமல்லியுடைய ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே டேஸ்டப்பாக நம்மளுக்கு கொடுக்குங்க. இந்த டைமில் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் கூட எல்லாத்து கூடயும் தாராளமாக சர்வ் பண்ணலாம். சூப்பரான பொட்டேட்டோ பீஸ் ஃப்ரைட் ரெசிபி ரெடி.